ஹலோ காய்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். தயவு செஞ்சு ஒரு 5-6 நிமிஷம் தான் அந்த வீடியோ இருக்கும். ஃபுல்லாக கேளுங்க. எனக்காக நீங்கள் லைக்கோ ஷேரோ சப்ஸ்கிரைபோ பண்ணுங்களாம் நான் சொல்லவே மாட்டேன். இது என்னோட ஓன் ஃபேமிலி. லைக் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10th படிக்கிறீங்க, 11th 12th, சின்ன பசங்க 8வது. ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் சொல்லுவீங்க, ப்ரோ உங்களை பார்த்து நான் அதை ஆரம்பிச்சேன், ப்ரோ உங்களை இன்றைக்கி தான் ப்ரோ என்னோட இன்ஸ்பிரேஷன் அதுன்னு சொல்கிறப்ப லைக் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கடமை. பிகாஸ் நான் சொல்லியே ஆகணும். அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியூஸ் நைட் நான் கேள்விப்பட்டேன். காலையிலேருந்து நடந்திருக்கு போல எனக்கு தெரியல. நான் நைட்டு ஃபோனில் தான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே லைக் பயத்துலேயோ ப்ரெஷர்லேயோ ஒழுங்காக பண்ண மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மென்டல் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் சூசைட் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு பொண்ணு ஜோதிஸ்ரீ அப்படின்னு சொல்கிற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாய்ஸ் நோட்லாம் கேட்டப்போ எனக்கு அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வா அப்படின்னு இருந்துச்சு. பிகாஸ் சூசைடுங்கிறது ஒரு இவ்வளோ பெரிய விஷயம். நம்ம நினச்சி பாருங்களேன், சூசைடு நானே இவ்வளோ பெரிய 7 வயசு ஆயிடுச்சு எனக்குலாம். நானே சூசைடுன்னு யோசிக்கிறப்ப கை காலெலாம் நடுங்குது. ஐயோ அப்பா சூசைடான்னு பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்குது. பட் அந்த பொண்ணுக்கு என்ன இதுன்னு தெரியல. லைக் இப்போ தான் 12th முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 12th முடிச்சு ஒரு வருஷம் நீட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே சூசைடு அப்பா நினச்சி பார்த்தே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நீட்டை பற்றி லைக் பேன் நீட்டில் வந்து இத்தனை பேர் சாகுறாங்க, அதனால் வந்து நீங்கள் நீட்டை வந்து இது பண்ணணும், பேன் பண்ணணும் அப்படின்னு அந்த பொலிட்டிக்கலை சம்மந்தப்பட்டது நான் பேச வரல, சொல்லிட்டேன் இப்போ. சரியா, நான் ஒன்றும் அரசியல்வாதி கிடையாது. சரியா, நான் வந்து அதை பற்றி இது பண்ணுங்கள், பேன் பண்ணுங்கள், இதை வந்து குறை சொல்கிறது, அந்த கட்சி குறை சொல்கிறது ஒன்றும் நான் வரல. இங்கே மெயினான பாயிண்ட் அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் சொல்ல வருது என்னன்னா, லைஃப்பில் வந்து சூசைடுங்கிறது ஒரு சொல்யூஷன் கிடையாது. என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். பிகாஸ் சின்ன பசங்க நிறைய பேர் இருப்பீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், சூசைடுங்கிறது ஒரு சொல்யூஷன் கிடையாது. இன்றைக்கி வந்து அந்த பொண்ணு போயிருச்சு, அவங்க அம்மா அப்பாவோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். நிம்மதியாக இருக்க முடியுமா? அந்த பொண்ணு லெட்டரில் எழுதியிருக்கு, அந்த தம்பியை பார்த்துக்குங்க, நீங்கள் பத்திரமா இருங்க, அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, ஹார்ட் பேஷண்ட், நீங்கள் எல்லாரையுமே நான் லவ் பண்ணுறேன், பாய்னா அந்த பொண்ணு என்ன ஃபேஸில் அது எழுதிச்சுன்னு தெரில. பட் அந்த பொண்ணு போயிருச்சு. ஆனால் இந்த அம்மா அப்பாவோட நிலைமையை யோசிச்சு பார்த்தாங்களா? அந்த பொண்ணு யோசிச்சிருந்தா போயிருக்குமா? இப்படி பண்ணியிருக்குமா? இனிமேல் அவங்களால லைஃப்பில் வாழ முடியுமா? ஸோ தட் நம்ம நினைக்கிறது சொல்யூஷனே கிடையாது. சூசைடை பொறுத்த வரைக்கும் போல்டாக இருங்க ஃபஸ்ட். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நம்ம வீடியோஸை நிறைய பேரண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு உங்கள் பையனையோ பொண்ணையோ ப்ரெஷர் பண்ணாதீங்க படிக்க சொல்லி. மெயினான ஃபால்ட்டே பேரண்ட்ஸ் தான். மெயின் ஃபால்ட் பேரண்ட்ஸ் நான் அடித்து சொல்கிறேன். எனக்கு இந்த வீடியோ நிறையா நீ என்ன கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீட்டை பேன் பண்ணுங்கள், அதை பற்றிலாம் நீ பேச மாட்டியா, நீ என்ன இவங்க மேலே குறை சொல்கிறேன், உனக்கு தெரியுமா, நீ என்ன வேணால் சண்டை கொடுங்க கமெண்ட்ஸில் அப்படின்னு நான் கவலைப்படல. பார்த்தீங்கன்னா மெயினான ஃபால்ட் வந்து பேரண்ட்ஸ் தான். சரி, ஒரு வருஷம் படிக்கிறீங்கன்னா விட்டுடும், படிடா பார்த்துக்கலாம், படிமா பார்த்துக்கலாம், கவலைப்படாத, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு, இல்லாட்டி நம்ம இன்ஜினியரிங் படிச்சுக்கலாம், கவலைப்படாதம்மா, இன்னும் டாக்டருங்கன்னா மட்டுமா இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, என்னென்னமோ இருக்குமா அப்படின்னு அந்த குழந்தைக்கு தோளில் தட்டி கொடுத்தா அந்த குழந்தைக்கு தோளில் தட்டி கொடுத்து சொன்னால் தான் அந்த குழந்தைக்கு புரியும். நீங்கள் ஒரு பெரிய கனவு கோட்டையை வச்சுருப்பீங்க, அவள் தான் டாக்டர்னா நீங்கள் பேரண்ட்ஸை சுற்றி இருக்க சொந்தக்காரங்க சொல்லவே தேவையில்லை. என்னம்மா ஜோதிஸ்ரீ இன்னும் டாக்டர் ஆகலையாம்மா, நீ 1 வருஷமாக படிக்கிறியம்மா, உனக்கு தெரியுமா எவ்வளோ கஷ்டம்? நீட்னா என்னன்னு தெரியுமா உனக்குலாம்? இந்த மாதிரி ஆட்கள்னால தான் இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு போகிறாங்க. ப்ரெஷர், மானம், ப்ரெஷர், என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, ஃபெயில் ஆகிட்டா எல்லோரும் என்னை எப்படி பார்ப்பாங்க, அந்த சொசைட்டி நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து நம்மளை என்னமா கேட்பாங்க, என்னம்மா நீ போன வருஷமும் ஃபெயில் ஆகிட்ட, இந்த வருஷமும் ஃபெயில், அந்த அசிங்கத்தை தாங்க முடியாமல் எக்ஸாம் கூட எழுத முடியாமல் போயிட்டாங்க. இதுக்கு முழுக்க காரணம் யார்? சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவாக ஒன்றும் இல்லைடா, படிடா பார்த்துக்கலாம், பயப்படாத, இது சாதாரண ஒரு எக்ஸாமு, இது ஒன்றும் வாழ்க்கை கிடையாது, இந்த வெளிநாட்டில் போய் படிப்போமா, இல்லாட்டி இன்ஜினியரிங் படிப்போமா, இல்லாட்டி ஆர்ட்ஸ் படிப்போமா அப்படின்னு அந்த குழந்தைய தட்டி கொடுத்துருந்தா இந்த சிச்சுவேஷன் வந்திருக்குமா அந்த பொண்ணுக்கு? நீங்கள் உங்கள் பொண்ணு கூட ஜாலியாக இருந்திருக்கலாம், உங்கள் பையன் கூட ஜாலியாக இருந்திருக்கலாம். ஒரு எக்ஸாமாக பாருங்கள், அது ஒன்றும் லைஃப் முடிகிற மேட்ரு கிடையாது. நேற்று தான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஒருத்தர் வந்து 8000 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்தாராம். இத்தனை 4 வருஷம் வந்து முன்னாடி 8000 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்தாராம். 4 வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சு 47,000 ரூபா வாங்கிட்டு சம்பளத்தோடு வந்துட்டு இப்போ 4 கோடிக்கு கடன் வாங்கி இப்போ ஒரு பெரிய மல்டி லெவல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காராம். ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஹார்ட் டைம்ஸ்லாம் மூவ் பண்ணி தான் ஒரு சக்ஸஸ்க்கு வராங்க. ஸோ தட் சூசைட் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க.
யோசிங்க. நீங்கள் பாட்டு லைக் ஒரு லெட்டரையும் ஒரு ஆடியோவையும் போட்டுட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி ஃபேஸ் பண்ணுற அந்த சுச்சுவேஷன் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்கள் அம்மா அப்பானால நிம்மதியாக வாழ முடியுமா? ஒரு நைட்டு தூங்க முடியும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் உங்கள் அம்மா அப்பானால. லைக் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போனீங்கன்னா அவங்க லைக் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போனீங்கன்னா அவங்களோட அம்மா அப்பாஸ்லாம் அவ்வளோதான், அந்த லைஃப் அவங்களோட க்ளோஸ்ட். சும்மா நீங்கள் வந்து சிரிச்சு நீங்கள் வந்து நல்லா இருங்க, கவலைப்படாதீங்க, சேடாக இருக்காதீங்க, சேடாக இருக்கீங்கன்னு லெட்டரெல்லாம் எழுதி வச்சுட்டு போனாலாம் என்ன சாதாரண விஷயமா? சொந்த பொண்ணு தூக்கு போட்டு போகுது, சொந்த பையன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான்னு சொல்கிறதுங்கிறது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பாரம் தெரியுமா? அதெல்லாம் அவங்க லைஃப்பில் அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அதனால் யோசிங்க. டிப்ரெஷன் எல்லாருக்கும் டிப்ரெஷன் வரும், உங்களுக்கு மட்டும் இல்லை. எனக்கு டிப்ரெஷன் வரலாம், யாருக்கு வேணால் டிப்ரெஷன் வந்திருக்கலாம். ஹேண்டில் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் வந்து உங்கள் பையனோடையோ பொண்ணோடைய மென்டல் ஹெல்த் வந்து இப்போ இருக்குன்னு பாருங்கள். சும்மா போட்டு திணி படின்னு 24 மணி நேரமும் காசை கொடுத்து நீட்டில் ஒரு வருஷம் போட்டுறீங்க. 12th முடிஞ்சோன்னே ஒரு வருஷம் ஃபுல்லாக நீட்டு. அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த பொண்ணு படிக்கும். ஒரு வருஷத்தில் நீங்கள் பாட்டு மலைக்கோட்டையை கட்டிடுவீங்க. இவ வந்து நீட்டு படிச்சுட்டா பாஸ் ஆயிடுவா, டாக்டர் ஆயிடுவா. ஆனால் நீட் இவ்வளோ பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம் தெரியுமா? மொத்தமாகவே 15,000 சீட்டு தான் இந்தியா முழுக்கவே. 15 லட்சம் பேர் எழுதுறான். அதெல்லாம் உங்களுக்கு யோசிக்கணும், சொல்லணும். நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைக்கு. அதுக்கு என்ன தெரியும்? வெறும் 12வது படிக்கிற குழந்தை, 18 வயசு. அந்த பொண்ணை போய் பட்டு அவ்வளோ ப்ரெஷர் பண்ணா ஓகே. கவர்மெண்ட் மேலே நீங்கள் சில பேர் சொல்லுவீங்க, சரி கவர்மெண்ட் சிஸ்டத்தை மாற்ற வேண்டியதானே. நான் அதை பற்றிலாம் பேசலைங்க. கவர்மெண்ட் மாற்றாமல் போகுது. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, சரிங்க இன்றைக்கி வந்து 3 பேர் இறந்து போயிட்டாங்க, எல்லாருமே நீட் எக்ஸாம் பற்றி பேசுகிறோம், நீட்டில் சூசைடு இந்த பக்கம் திரும்பினாலும் இன்ஸ்டாகிராம்லலாம் சூசைடு. இத்தனை நாள் பேசுகிறீங்க எல்லாருமே. பேன் நீட்டுன்னு இத்தனை நாள் பேசுறீங்க. இந்த எக்ஸாம் வரதுக்கு ஒரு மாதம் முன்னாடி பேசுவீங்க, இல்லாட்டி ஒரு 2 பேர் சூசைட் பண்ணால் பேன் நீட்டுன்னு பேசுவீங்க. அப்படியே போயிடும். இந்த ஒரு வருஷம் முடிஞ்சு போயிடும். அடுத்த ஒரு 8 மாதம் கழிச்சு திருப்பி வருவீங்க. திருப்பி பேன் நீட்டுன்னு இந்த கட்சிக்காரன் அவனை சொல்லுவான், அந்த கட்சிக்காரன் அவனை சொல்லுவான், முடிச்சு திருப்பி அடுத்த வருஷம் வந்துடும். ஒரு சிஸ்டம்னு கொண்டு வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். வேறு வழி கிடையாது. நம்ம என்ன தான் அப்போஸ் பண்ணாலும் அவங்க மாற்றி பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதில் நம்ம இப்படி சர்வே ஆஃப் த ஃபிட்னஸ்ன்னு தான் பார்க்கணும். நம்மளால் நீட் எழுத முடியும்னா நீட் ஒரு வருஷம் படித்து எழுத முடியாட்டி ஓகேன்னு சொல்லி குழந்தைய தட்டி கொடுத்துட்டு மூவ் பண்ணுற வேலையை பாருங்கள். விட்டு போட்டு அந்த குழந்தைய 2வது அட்டம்ப்ட் 3வது அட்டம்ப்ட் எழுதி ப்ரெஷர் ஆகி அந்த பொண்ணும் பையனும் என்ன தான் ஆகுறது? யோசிங்க கொஞ்சமாச்சு. உங்கள் பையனோ பொண்ணோ டாக்டர் ஆகணும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கலாம். ஆனால் அதுக்கான எஃபெக்ட் இப்போ இருக்கிற சிஸ்டம் என்ன? இப்படிலாம் நடக்குது. இவ்வளோ கஷ்டமான காம்படிட்டிவ் எக்ஸாமு. அந்த பொண்ணையும் பையனையும் இப்படி நம்ம மோட்டிவேட் பண்ணணும், இப்படி சப்போர்ட் பண்ணணும், படிக்கிறப்ப எப்படி சப்போர்ட் பண்ணணும், இவ்வளோ லவ் பண்ணணும். அந்த இது ஒரு மென்டல் ஹெல்த் இப்போ இருக்குது. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கவலைப்படாதம்மா, பார்த்துக்கலாமா அப்படின்னு கூட சப்போர்ட்டிவாக இருந்தால் அந்த பொண்ணு வந்து வரும். படி நீ மட்டும்தான் டாக்டர், நீ டாக்டர் ஆகட்டி நம்ம குடும்பமே போச்சு, டாக்டர் ஆகட்டி குடும்பமே போச்சு, டாக்டர் ஆயிருவியாடி, இந்த வருஷமாச்சு டாக்டர் ஆயிருவியாடி. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் யாரும் கேட்காதீங்க. அவங்க இந்த மென்டல் ஸ்டெபிலிட்டியில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கேட்குற ஒரு வார்த்தை அவங்களுக்குள்ளே வந்து லைக் உடஞ்சிரும். அவங்களோட கனவே உடஞ்சி வாழ்க்கையே முடிஞ்சிருச்சோ, நம்ம அப்பா அம்மா நினச்சதை நம்மளால் நடத்த முடியாதோ, அவ்வளோ ஆசை வச்சுருந்தாங்களே நம்ம மேலே, நம்ம டாக்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே தான் இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்கிறாங்க. தயவு செஞ்சு பேரண்ட்ஸ்லாம் குழந்தைங்கள்ட்ட பாசமாக பேசி அவங்களோட நிலைமை என்ன, அவங்களோட மென்டல் ஹெல்த் என்ன, நல்லா படிக்கிறானா, இப்படி இருக்கான், நல்லா ஜாலியாக இருக்கானா. ஏன்னா சூசைட் பண்ணுறவங்க இன்னைக்கு இப்போ டிசைட் பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு சூசைட் பண்ணுறவங்க யாருமே கிடையாது. மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாளாக முடியல இந்த டிப்ரெஷனில் இருந்தக்கப்புறம் தான் சூசைட்னு ஒருத்தவங்க பண்ணுவாங்க. எடுத்தோன்னே காலையில் முடிவு பண்ணிவிட்டு மத்தியானம் பண்ணுறவங்களாம் யாரும் கிடையாது இந்த மாதிரி ஏஜில். பாவங்க குழந்தைங்க, நம்ம தான் அவங்களுக்கு சொல்லித் தரணும், நம்ம தாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் வந்து ப்ரெஷர் பண்ணாதீங்க. அவங்க குழந்தைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்குமே பரவாயில்லடா வாடா தட்டி கொடுத்து கூட ஒரு அப்பாவா அம்மாவா ஜாலியாக பேசுங்க. இப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரியே டீச்சர் மாதிரியே நீங்களும் வந்து டாக்டர் ஆகிற, இந்த வருஷம் மட்டும் நீ டாக்டர் ஆகலை, நீ செத்தடா அப்படின்னு சொன்னால் அந்த பையனோட பொண்ணோட மென்டாலிட்டி என்ன ஆகும்? ஸோ சப்போர்ட்டிவாக இருங்க, ப்ரெஷர் பண்ணாதீங்க, குழந்தைங்களை புரிஞ்சுக்குங்க. சூசைடுங்கிறது என் சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை சொல்கிறேன் திருப்பியும், சூசைடுங்கிறது ஒரு சொல்யூஷன் கிடையாது. நீட் இல்லாட்டி இன்ஜினியரிங் இருக்குது, இவ்வளோ இருக்குது, டாக்டர் இல்லாட்டி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. திரும்புகிற பக்கம்லாம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த உலகத்தில். ஸோ தட் எல்லாருக்குமே ஒரு வழி தருவார் கடவுள். தயவு செஞ்சு சூசைடுன்னு ஒரு முடிவுக்கு வராதிங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். சரியா? நிறையா இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய வழிகள் இருக்குது முன்னேறதுக்கு. எல்லாராலையும் முன்னேறலாம் லைஃப்பில். ஸோ போல்டாக இருங்க. ஃபஸ்ட்டு பேசுங்க, அப்பா அம்மா கூட பேசுங்க. என்னால் முடியலம்மா, என்னால் படிக்க முடியலன்னு சொல்லுங்கள். அம்மா அப்பாக்காக நீங்கள் உட்காந்து திணிக்காதீங்க. நீங்கள் உட்காந்து படிக்கிற மாதிரி நடிச்சுட்டு கடைசியில் அவங்க ஆசையை நிறைவேற்ற முடியலன்னு சொல்லிட்டு போய் சூசைட்லாம் பண்ணாதீங்க. முட்டாள்தனம். ப்ளீஸ் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன்.
சூசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு நல்லா இருங்க எல்லாருமே. ப்ளீஸ் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஓகேவா? யோசிங்க, ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி 4 தடவை யோசிங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் அப்பா அம்மாவோட மூஞ்சியை பாருங்கள். எதுனாலுமே உங்களால் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு முடிவு வரவே வராது, எடுக்கவே முடியாது. பேரண்ட்ஸ் நீங்களும் தயவு செஞ்சு புரிஞ்சு, குழந்தைய புரிஞ்சு சப்போர்ட் பண்ணி ப்ரெஷர் பண்ணாமல் கொண்டு போங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? இதான் என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட்டாக அந்த வீடியோ நான் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.